ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏரியாவில் ஒரு அண்ணன் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன நல்ல விஷயம்னா யோகா. நிறைய கெட்ட பழக்கம் இருந்தாலும் சரி, உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஈஸியாக யோகா மூலமாக சரி பண்ணிடலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு யோகாவை நம்ம பார்க்கலன்னா எப்படி இருக்கும்? வாங்க போய் நம்ம அண்ணன்கிட்ட பார்க்கலாம். அமரீஷ் சக்ரா சுலோ 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 அவ்வளோதான். மெதுவாக எழுந்துருக்கு. எழுந்துரு, அவ்வளோதான். சூப்பர். பேரு கிருஷ்ணவர்மன். உஷ்டாசனம். நல்லா 2 1 ரிலாக்ஸ். இந்த ஆசனம் செய்வதனால ஸ்பைனல் கார்டு நல்ல இங்க உள்ள சுரபிகள்லாம் சுரக்கும். 2வது பேக் பெண்ட் பண்ணும்போது மூங்கில் போல உடம்பு வளைவு நெளிவு வர வர என்ன ஆகும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் இது ரொம்ப போகக்கூடிய ஆசனத்துல ஒரு முதல்நிலை ஆசனமா அதாவது பேக் பெண்டிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் கொடுக்கறது. இந்த ஆசனம் பேரு உஷ்டாசனம். தம்பி எழுந்துரு. இது மகாவீர ஆசனம். நல்லா உடம்பு நல்லா பெண்டிங் நல்லா வரும். இது ஒரு அட்வான்ஸ் ஆசன நிலையில தம்பி போட்டிருக்காப்புல. ரிலாக்ஸ். போதும். அடுத்தது ஸ்டாண்டிங் சக்கராசனம் போடுறாப்புல. ஸ்டாண்டிங்ல ஸ்லோ 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 பொறுமையா அப்படியே மெதுவா அவ்வளவுதான். இருக்கு நிதானமா பொறுமையா ஸ்டாண்டிங் சக்கராசனம் போட்டு காமிக்கிறாப்புல. அப்புறம் அப்படி மெதுவா மெதுவா ஸ்லோவா எழுது. ஓகே, ரிலாக்ஸ். ஸ்லோ ஸ்டாண்டிங் சக்கராசனம் கும்பிடுது. அவ்வளவுதான். எரிச்சிக்கா பூர்ண தனுராசனம் போடுமா. இந்த ஆசனம் தனுராசனத்துல இருந்து அதுக்கு மேல்நிலை ஆசனம். இது பேர் பூர்ண தனுராசனம். இப்போ குழந்தைங்களுக்கு காம்படிஷன் எல்லாம் கூட்டு போனோம்னா இந்த ஆசனம் செய்யக்கூடிய சாட்ல வர்ற ஆசனம். இது பெரியவங்க செய்ய முடியாது. பெரியவங்க ஆரோக்கியத்தை தேடி நம்ம கிட்ட யோகா கத்துக்கிறவங்க வர முடியாது. இது காம்படிஷன் ஆசனம். இது பேர் பூர்ண தனுராசனம். கொஞ்சம் காலை கொஞ்சம் ஓட்டுமா. அவ்வளவுதான். அட்டகாசம். கழுத்தை கொஞ்சம் பின்னாடி தள்ளு. இன்னும் பின்னாடி. 1 2 ரிலாக்ஸ். மெதுவா. இது ராஜ கபோட ஆசனம். அதுல இருந்து இது அட்வான்ஸ் நிலை. ராஜ கபோட ஆசனம். இந்த ஆசனம் பேரு. இது நல்ல பேக் பெண்டிங் ஆசனம். இது சாதாரணமா எல்லாருமே செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். இவ என்கிட்ட 3 மாசம் தான் ஆகுது. ஓரளவு கடினப்படுத்தி இந்த மாதிரி ஆசனங்களை நான் செய்ய வச்சிருக்கிறேன். ரிலாக்ஸ்மா. இப்படி இது ஏகபாத சிரசாசனம். ஏகபாத சிரசாசனம். தம்பி ஆனா ஓகேண்ணா, இப்போ பசங்கள்லாம் இவ்வளவு சூப்பரா பண்றாங்க, இந்த லெவல் மாவட்ட லெவல்ல போயிருக்காங்க. இப்ப நீங்க என்ன அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்கண்ணா? நான் யோகாவில் ஸ்டேட் லெவல்ல மேக்சிமம் சென்னையில தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய எல்லா போட்டிகளையும் கலந்துக்குவேன். என்னுடைய ஏஜ் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் சொல்லி அண்ணன் காலையில சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி
அண்ணன் எடுத்ததுல எனக்கும் சந்தோஷம், அண்ணனுக்கும் சந்தோஷம். ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி தம்பி. ஓகே, பிரபஞ்சம் யோகாலயா சார்பாக நன்றி தெரியும். ரொம்ப தேங்க்ஸ்.